ஹாய், வெல்கம் டு பவர் டிக்கி. நான் உங்க சக்திகுமார். இந்த வீடியோல சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, சுவிட்ச் ஸ்டேட்மெண்டோட சிண்டாக்ஸ் எப்படி இருக்கும், சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றதால என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெனரலா ஒரு வேரியபிள் ஆர் எக்ஸ்பிரஷனை வந்து மல்டிபிள் வேல்யூவோட மேட்ச் பண்ணி அதுல எந்த வேல்யூ மேட்ச் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்ற ஒரு நீட் இருக்கும்போது இத நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம இஃப் எல்ஸ் இஃப் லேடர்லயும் இதே தான் பண்றோம் இல்லைங்களா. ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜஸ்ட் வந்து வேல்யூவை வந்து ஈக்குவலா இருக்கான்னு சொல்லிட்டு செக் மட்டும் தான் பண்ண முடியும். பட் இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்றது அப்படி கிடையாது. நம்ம என்ன டைப் ஆஃப் கம்பாரிசன் ஆபரேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ல ஒன்லி அந்த வேல்யூ வந்து சேம் டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்து மேட்ச் மட்டும் தான் பண்ண முடியும். சோ இப்போ சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றதால என்ன அட்வான்டேஜ் ஓவர் தி இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கோடு பார்க்க கிளீனா இருக்கும் அண்ட் ரீடபிளா இருக்கும். அண்ட் இன்னொரு திங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இஃப் எல்ஸ் இஃப் லேடர்ல வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்கும் போது அது ஈச் கண்டிஷன் போயிட்டு ப்ராசஸ் பண்ணும். இங்க அப்படி கிடையாது. நம்ம வந்து கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் வந்து ஒன்ஸ் தான் வந்து ப்ராசஸ் பண்ணும். அப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு அதுல எந்த கேஸ் மேட்ச் ஆகுதோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். இப்ப நம்ம விஷுவல் ஸ்டுடியோக்கு சுவிட்ச் ஆயிக்கலாம். இது வந்து நம்ம இஃப் எல்ஸ் இஃப் லேடர்ல பண்ணின சாம்பிள். அதாவது 1 to 10க்குள்ள ஒரு நம்பரை இன்புட்டா வாங்கிட்டு அந்த நம்பரை வந்து வேர்டுல பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு சாம்பிள் பண்றோம் இல்லைங்களா. அதை எப்படி வந்து நம்ம சுவிட்சா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இது நம்ம ப்ரீவியஸா பண்ண மாதிரி நம்மன்ற ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். அண்ட் கன்சோல்ல நம்ம ஒரு மெசேஜ் ஷோ பண்ணி நம்பரை இன்புட்டா வாங்கி நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். சோ இது வரைக்கும் சேம். இப்ப பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுவிட்ச் அப்படின்ற கீ யூஸ் பண்ணோம். இதுல வந்து வேரியபிள் ஆர் எக்ஸ்பிரஷன் எதை வேணாலும் நம்ம இன்புட்டா பாஸ் பண்ணலாம். இங்க நான் நம் அப்படின்ற வேரியபிள் தான் நான் பாஸ் பண்றேன். சோ இதுக்குள்ள நம்ம இங்க இஃப் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கேஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். அண்ட் எந்த வேல்யூவை இதோட மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூ கொடுப்போம். இந்த இடத்துல நான் வந்து 1 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து மேட்ச் பண்ணி பார்க்க போறேன். சோ இது 1 இருந்தது அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைன்ல 1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்றேன். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் நம்ம எண்ட் ஆகும் போதும் இந்த பிரேக் அப்படின்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணோம். இது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கேஸ் மேட்ச் ஆகுதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இமிடியேட்டா அந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸிட் ஆயிடும். சோ இதே மாதிரி கேஸ் 2 கேஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணலாம். சோ இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா வேல்யூக்கும் கேஸ் கிரியேட் பண்ணி ஈச் வேல்யூ வந்து வேர்ட்ல பிரிண்ட் பண்ற மாதிரி நம்ம கோட் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ நான் வந்து 5 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். சோ 5 அப்படின்ற வேர்டு வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் 8 அப்படின்னு கொடுத்தேன்னா 8ன்ற வேர்டு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நான் 1 to 10 தவிர்த்து வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா the number is not between 1 to 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்லணும் இல்லைங்களா. சோ நம்ம எல்ஸ் இஃப் லேடர்ல வந்து ஃபைனலா எல்ஸ் ஆட் பண்ணி அதுல கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த வேல்யூ மேட்ச் ஆகல அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி சுவிட்ச்ல எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு கொடுத்து நம்ம என்ன ஷோ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கொடுக்கலாம். இங்க வந்து the number is not between 1 to 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வேல்யூ வந்து 11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா the number is not between 1 to 10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த டிஃபால்ட் அப்படின்றது எக்ஸாக்ட் எல்ஸ் என்ன பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி பிஹேவ் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு சாம்பிள் வந்து இதுல ட்ரை பண்ணலாம். நம்ம 1 to 10க்குள்ள இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சாம்பிள் பண்ணலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம சுவிட்ச் கொடுத்துக்கிறோம். அண்ட் இந்த நம்மன்ற வேல்யூவே வந்து இன்புட்டா பாஸ் பண்ணிட்டு இதுல வந்து 1 to 10க்குள்ள இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2, 3, 5, 7 இல்லைங்களா. சோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ கேஸ்ல டிஃபைன் பண்ண போறோம். கேஸ் 2 அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பிரிண்ட் பண்றோம். அண்ட் இந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகணும்னே சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு நம்ம பிரேக் அப்படின்ற இந்த கீவேர்டை நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இதே மாதிரியே 3, 5 and 7க்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும் இல்லைங்களா. சோ இப்போ நம்ம டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அதுல the number is not a prime number அந்த மெசேஜை கொடுத்துருவோம். ஃபைனலா இது எக்ஸிட் ஆகிறதுக்கு பிரேக் கொடுத்துருக்கோம்.
இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து 5 அப்படின்ற வேல்யூவை இன்புட்டா தரேன். 5 இஸ் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. ஸோ அகைன் ரன் பண்ணி நான் 4 வேல்யூ தரேன். 4ன்றது பிரைம் நம்பர் இல்ல, 4 இஸ் நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ பாத்தீங்கன்னா ஈச் கேஸ்க்கு நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த மெசேஜ் என்னவோ சேம் தான் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இதை நம்ம தனித்தனியா கேஸா தரணும் அப்படின்ற நெசசிட்டி இல்ல. எல்லா கேஸையும் ஒன்னா குரூப் பண்ணிட்டு அதுக்கு காமனா நம்மளால ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். காமனா எல்லா கேஸுக்கும் ஒரு மெசேஜ் அப்படின்ற மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். தட்ஸ் இட் டுடே. இங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்டோட சிண்டாக்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல பிரேக் என்ற கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்றோம்? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம கொடுக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபிளாக் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? இங்க கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸசைஸை வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அல்பாபெட்டை வந்து இன்புட்டா வாங்கிட்டு அந்த அல்பாபெட் வந்து வொவல்ஸா இல்ல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு சாம்பிள் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் சாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேவை வந்து நம்பர்ல இன்புட்டா வாங்கிட்டு அந்த டேவை பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு சாம்பிள் பண்ணி பாருங்க. என்டர் தி டே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஷோ ஆகணும். அதுக்கு இன்புட்டா வந்து 1ன்ற வேல்யூ யூசர் கொடுத்தாங்க அப்படின்னா சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகணும். சப்போஸ் அதுக்கு பதிலா 3ன்ற இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிற மாதிரி ஒரு சாம்பிள் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.